வணக்கம் நண்பர்களே. சிவா எலி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கனங்க பார்த்தோன்னா நம்ம பாவை பாப்பா சிவாயும் எலியும் வீட்டை விட்டு போகக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல கண்ணீர் விட்டு அழுறாங்க. ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு அப்படியே ஃபிக்ஸ் படுத்துருக்கனங்க படுக்கிறாங்க. அப்போ தான் நம்ம இந்திராணி உணராங்க, இவ பாவைக்காக இந்த எலியும் சிவாயும் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. இந்த பாரு பாவை, நீ எப்படியாவது உங்கள் அம்மா கொடுக்க சாப்பாடெல்லாம் வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம பாவை பாப்பா மாடியிலேருந்து கண்ணீரோட அயலியை பார்த்து அப்படியே ஒடிஞ்சது கணங்க போகிறாங்க. ஒரு கட்டத்தில் இந்திராணி, இதுக்கு மேலே என் பாவை கஷ்டப்படதை என்னால் பார்க்க முடியாது, இந்த சிவாயும் அயலியும் இங்கே தான் இருப்பாங்க, என்னோட கெஸ்ட்டாக அப்படின்னு அந்த இடத்துல ஒரு இறுக்கமான முடிவு எடுக்கிறாங்க. கபிலன் நம்ம என்னென்ன சரி பண்ணோம் அது எல்லாத்தையும் முறியடிச்சிட்டு மறுபடியும் இந்த சிவாயும் அயலியும் இந்திராணி அக்கா வீட்டில் இருக்க வச்சுட்டாங்களா அப்படின்னு அந்த இடத்துல கோபத்தோட கொந்தளிக்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் தான் நம்ம பார்க்க நேரம் சிவாயும் அயலியும் முடிவு பண்ணுறாங்க. இதுக்கு மேலே இங்கே இருந்து நம்ம இந்திராணி அக்காவை நான் கஷ்டப்படுத்த விரும்பலை, அயலி நம்ம இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. இங்கே ரித்திவிகாவும் மொத்த குடும்பமாக நின்றுக்கிட்டு இன்னையோட இங்கே தொத்தரவும் ஒளிஞ்சி அப்படின்னு அந்த இடத்துல சந்தோஷமாட்டு நம்ம ரித்திகா கேட்குறாங்க, அயலி உனக்கு ஞாபகம் இருக்குதா, இன்னையோட இந்திராணி கொடுத்தக்கூடிய டைம் முடிஞ்சு நீ வீட்டை விட்டு வெளியேறணும், நீ தான் நிரூபிக்க முடியலையே, இந்த வீட்டுக்கும் உங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லடி ஆயாச்சு, அப்போ இந்த வீட்டை விட்டு வெளியேறுங்க, கொடுத்த வாக்க மீறாதுங்க அப்படின்னு அந்த இடத்துல கங்கணம் கிட்டுறாங்க. நம்ம கபிலனும் செல்வனாகிய இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்மளை பிடிச்ச தொந்தரவும் ஒளிஞ்சி என் புருஷன் எங்கடா இது என்னோட பையன் அப்படின்னு ஏற்றுக்கிடுவாரோன்னு நினச்சேன். ஆனால் என் புருஷனுக்கிட்ட அன்னைக்கு நான் சத்தியம் வாங்கினதுனால கண்டிப்பாக அவர் ஏற்றுக்கிட மாட்டார், எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம கபிலன் செல்வனாயிட்டு சொல்கிறாங்க, அம்மா இவன் பெரிய தில்லாலங்கடி, அந்த சூரிய நாராயணன் ஒருத்தர் விட்டல அவர்கிட்ட இருந்து எப்படியாவது தன்னோட அப்பா இந்த உதயபெருமாள் நம்ம அப்பா தான் அப்படின்னு நிரூபிக்கணும்னு நல்லா முயற்சி செய்தான். அதுக்காக அவன் பெர்த் சர்டிஃபிகேட்டை வாங்கினான். ஒரு கட்டத்தில் நான் பெர்த் சர்டிஃபிகேட்டை தீயிட்டு எரிச்சிட்டேன், அந்த என்றைக்குமே அனாதை தான் அப்படின்னு இவன் நிரூபிச்சிட்டு நான் தான் இல்லைனா உன்னோட கதியும் என்னோட கதியும் இப்போ இவனை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு பதிலாக நம்மளை இவன் வீட்டை விட்டு துரத்திருப்பான், அந்த அளவுக்கு நம்ம நிலைமை இருந்திருக்கோம், இதெல்லாத்தையும் நான் தாமா சரிப்படுத்தினேன் அப்படின்னு சொன்னோன்னா, உங்கள் அப்பா செய்த தவிர நீ சரிப்படுத்தியிருக்க கபிலா, உங்கள் அப்பா ஏன் தான் இப்படி புத்தி கெட்டு நடந்துக்கிட்டாரோ அப்படின்னு அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க செல்வனாகி. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இதுக்கு மேலே இங்கே இருக்கணும்னு தேவையில்லை, நம்ம இந்திராணி அக்காட்ட பேசிடலாம் அப்படின்னு நம்ம அயலியும் சிவாயும் லக்கேஜை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நேராக இந்திராணி கிட்ட வராங்க. இந்திராணி அவங்கள கண்ட உடனே கண்ணீர் விட்டு அழுக வருது. அவங்க முகத்தை பார்த்தா என்னால் அவங்கள போக சொல்ல முடியாது அப்படின்னு அந்த இடத்துல திரும்பி நின்றுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, அக்கா உங்களை நான் அக்காவாக தான் பார்த்தேன், நீங்களும் என்ன தம்பியாக தான் பார்த்துறீங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் நான் ஓடி வருவேன், உங்களுக்கு ஒரு தம்பி இருக்கான்னு நினச்சிக்கிடுங்க. ஆனால் ஒன்றுக்கா, நான் இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்கேன்னா இந்த வீட்டை விட்டு நான் போயிடுவேன், நான் என்னால் நிரூபிக்க முடியல, அதுக்கு பிறகு இங்கே நிற்கின்னு உங்களை வேதனைப்படுத்த மாட்டேன், நான் கொடுத்த வாக்க மீற மாட்டேங்க, எனக்கும் தெரியும் நீங்கள் எவ்வளோ கஷ்டமான முடிவில் இந்த முடிவை எங்களை இருக்க வச்சிங்கன்னு தெரியும், இப்போ நீங்கள் எங்களை மறுபடியும் இங்கே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எங்களால் என்ன பிரச்சனை வரும்னே தெரியும், இந்த வீட்டில் உள்ள ஆட்கள் ஏகப்பட்ட கோபத்தையும் உங்கள் மேலே காட்டுவாங்க, அதனால நாங்கள் இங்கேருந்து போயிடங்க, உங்களை கஷ்டப்படுத்த விரும்பலை, எங்களால் நிரூபிக்க முடியலை, நாங்கள் இந்த வீட்டை விட்டு போயிடும் அப்படின்னு அந்த இடத்துல செம்மையாக சொல்ல நேரம் நம்ம இந்திராணி நினச்சி பார்க்குறாங்க. நம்ம சிவாவுக்கு சோறு ஊட்டுனது, நம்ம ராக்கி கயிறு கையில் கட்டினது எல்லாத்தையும் நினச்சி பார்த்து அப்படி கண்ணீர் மல்க இந்திராணி அப்படியே அழுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா சரி அப்படின்னு லக்கேஜை இவங்க 2 பேரும் போகிறத நான் பார்க்க முடியாத சுச்சுவேஷன், ஏன்னா பார்த்தேன்னா கண்டிப்பாக என்னால் தாங்கிக்க முடியாது அப்படின்னு இந்திராணி ரூமுக்குள்ளே இருக்காங்க. அப்போனா எல்லாரும் மொத்த குடும்பம் கூடி இருக்க நேரம் லக்கேஜை தூக்கிக்கிட்டு வெளியே இறங்குறாங்க நம்ம சிவாயும் அயலியும். அப்போ தான் பாவை பாப்பா ஓடி கட்டி பிடிக்கிறாங்க, எங்கேயும் போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல நேரம், நம்ம புரிஞ்சுக்கிடுங்க பாவை பாப்பா, நீ இங்கே தான் இருக்க போகிற, இதான் உன்னோட வீடு,
வீடு, ஆனால் நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போகிறோம், நாங்கள் இங்கே இருக்க மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்ல நேரம், இல்லை நீ இல்லாமல் இருக்க மாட்டே அயலி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு அப்படியே சுருண்டு விழுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா பாவைக்கு உள்ள குட்டி சாக்கு, இந்த பாவையே இப்படி ஆயிட்டா அப்படின்னு உள்ள சாக்கை வச்சுட்டு மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிடாத அயலி அப்படின்னு வந்து அந்த இடத்துல ரித்திவிகா தேல் மாதிரி கொட்டுறாங்க. அப்படி இருக்க நேரம் அப்படியே அரண்டு போய் கண்ணீரோடு வந்து நிற்கிறாங்க நம்ம அயலி. எப்படியாவது பாவை பாப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது, அவளால் தாங்கிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து மழை பெய்யுது, ஆனாலும் வீட்டை விட்டு நம்ம வெளியேறிட்டோம், பாவை பாப்பா இப்போ என்ன ஆனாலோ அப்படின்னு வந்து அந்த இடத்துல துடிக்க நேரம் நேராக வந்து மாடிக்கு மேலே இருந்து பாவை பாப்பா கண்ணு முழிச்சு ஓடி போய் வந்து நம்ம அயலி வீட்டை விட்டு வெளியேறதை வந்து பார்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம அயலி பாவைக்கிட்ட வந்து நீ சாப்பிடு, உங்கள் அம்மா தரதெல்லாம் சாப்பிடணும், நீ செல்ல சமத்தாட்டு உங்கள் அம்மாவுக்கு இருக்கணும் பாவை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம பாவை ஓடி போய் அவங்க அம்மாட்ட நான் வந்து அயலி இல்லாமல் இருக்க மாட்டேன், எனக்கு வேணுமா, எதுக்காக வீட்டை விட்டு போக சொல்கிறீங்க, போகக்கூடாதுன்னு தடுங்கம்மா, இல்லாட்டா நான் உங்கள் கூட போயிடுவேன் அப்படின்னு வந்து பாவை பாப்பா அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம அயலியும் சிவாயும் இந்த வீட்டை விட்டு போகாதுங்கன்னு நான் தடுக்க தான் வேணும், என் பாவை பாப்பாக்காக நான் இதை செய்கிறேன் அப்படின்னு வந்து இந்திராணி ஒரு முடிவெடுத்து ஓடி போகிறாங்க. சிவாகிட்டே அயலிட்டே நிப்பாட்டுங்க, உங்கள் பாசத்துக்கு முன்னாடி நான் எதுவுமே வந்து தடுக்காமல் இருந்தால் நான் மனுஷியே கிடையாது, சிவா என்னை மன்னிச்சிடு, இந்த வீட்டில் தான் நீ இருக்கணும், என் பாவை உங்கள் 2 பேர்த்து மேலேயும் உயிரே வச்சுருக்கா, அப்படி இருக்க நேரம் என் பாவை பாப்பாவுக்காக வந்து நீங்கள் இந்த வீட்டில் தான் இருக்கணும்னு சொல்ல நேரம் ரித்திவிகா செல்வநாயகெல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, எதுக்காக இப்போ பாவைக்கு நாங்கள் எல்லாம் இருக்கிறது பத்தாதா, எதுக்காக இந்த அயலியும் சிவாயும் இருந்தால் தான் பாவை பாப்பா இருந்துக்கிடுவாளா, ஏன்டா இப்படி இருக்கீங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபத்தில் கொந்தளிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம பாவை பாப்பாவை பார்த்து, ஏண்டி உனக்கு நாங்கள் எல்லாம் இருக்கிறது வந்து தெரியலை, எதுக்கு வந்து நீ வந்து இந்த அயலியையே பிடிச்சிட்டு திரியிற அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கத்த நேரம், நிறுத்த பிள்ளைகிட்ட இப்படியா நீ மிரட்டுவ அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் மிரண்டு போயிட்டாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம அயலி வந்து சிவாயை வந்து போகிறத உதயபெருமாளாலே தாங்க முடியலை, அவர் நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு அப்படியே வந்து அழுத மேனிக்கு இருக்காரு. ஒரு கட்டத்தில் ஓடி வராரு, நம்ம பாவைக்கு கூட வந்து அவள் போகக்கூடாதுன்னு தடுக்கணும்னு சொல்லுவது, இது என் சொந்த பையன் நம்ம சிவா, அவனை வந்து தடுக்காட்டினா நான் மனுஷனே இல்லை, நான் சங்கரிக்கு செய்த துரோகம் அப்படின்னு வந்து அப்படியே நொந்துக்கிட்டாங்க. நொந்து ஒரு கட்டத்தில் ஓடி போகிறாங்க. நில்லுங்க, வெளியே போவாருங்க, இந்த சிவா வந்து என்னோட பையன்தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து உதயபெருமாள் வாயிலேருந்து வருது. அதோட கபிலன் அப்படியே வந்து நம்ம என்ன நினச்சோமோ, ஆனால் இங்கே எல்லாம் நேர்மாறாக தலைகீழாக மாறி போச்சு, அப்பாவே பையனி ஒத்துக்கிட்டாரே, இப்போ என்ன பண்ண அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொதித்தெழுறாங்க. ஒரு கட்டத்தில் இனி வந்து நீங்கள் நிரூபிக்க வேண்டிய தேவையில்லை, ஏன்னா சித்தப்பாவே அவரோட பையன் நீ தான் அப்படின்னு வந்து ஒத்துக்கிட்டாரு, இங்கேயே இரு சிவா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், அப்பா என்னை இப்போவாறு நீங்கள் வந்து ஏற்றுக்கிட்டீங்களா, என்னை நம்புறீங்களாப்பா அப்படின்னு வந்து சொல்ல நேரம், ஒன்று நம்பாமல் நான் யாரை சிவா நம்புவேன், எனக்கும் சங்கரிக்கும் வந்து பிறந்த பையன்தான், சங்கரி என்னை நம்பி தான் இந்த உலகத்தில் இவனை விட்டுட்டு போனான், ஆனால் நான் வந்து ஒரு அனாரகனகாவே சிவாவை வாழ வச்சுட்டேன், இனி நான் அவனுக்கு இருக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்த கெட்டி பிடிச்சி வந்து இந்த வீட்டோட மூத்த வாரிசுதான் சிவா தான் அப்படின்னு வந்து நிரூபிக்கிறாங்கங்க.